ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலக்ஷ்மி பூஜா ப்ரிப்பரேஷன் எந்த அளவு என்னோடய வீட்டில் போயிட்டுருக்கு அண்ட் அதில் என்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கோ நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விளக்கு விளக்குறது தான். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமா இப்போ மாற்ற போகிறோம் இந்த விளக்கு விளக்குறத. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, விளக்குல உள்ள திரி, அப்புறம் அந்த ஆயில், அப்புறம் பொட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வைக்க போகிறேன். ஸோ நம்ம உப்பு தண்ணியோ நல்ல தண்ணியோ எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவு பாத்திரம் எனக்கு எவ்வளோ வெசல்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நான் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து லைட் வார்ம் வாட்டராக இருந்தால் போதும். ரொம்ப தரன்னு கொதிக்க வேணாம். ஸோ லைட் வார்ம் வாட்டராக வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். லெமன், அதாவது சிட்ரிக் ஆசிட் அப்படிம்பாங்க. நிம்பு பூள், அதாவது தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அதோட சால்ட் எல்லாம் சூடாகிடுச்சா. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா லைட் வெது வெதுப்பாக இருந்தால் போதும். அப்புறம் நம்ம நிம்பு பூள் அதாவது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இருக்குதோ அது ஊற்றிக்கலாம். நான் வந்து லைட்டாக லிக்விட் ஜெல் ஊற்றிக்கிறேன். ஏன்னா லிக்விட் அப்படியே இருக்குன்றதுனால நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். இந்த பாருங்களேன், நான் உள்ளே தான் விட்டுட்டு எடுக்கிறேன். எப்படி ஒரு அமேசிங் ரிசல்ட். இந்த பிளேட் நான் லாஸ்ட்டாக கலக்கு எடுக்கும்போது நான் காமிக்கிறேன். இந்த பாருங்க, அதில் தான் வாஷ் பண்ணேன். சூப்பராக வாஷ் ஆகிருக்கு. நான் இப்போ இதை எடுக்கிறேங்க பாருங்க. நான் இது வேணும்னே வந்து கொஞ்சம் வெளியில் தள்ளி வச்சுருந்தேன். இப்போ வந்து அந்த தண்ணியில் போட்டு நம்ம எடுத்ததுக்கப்புறம் நார்மல் லிக்விட் ஜெல் வச்சோ சோப் வச்சோ வாஷ் பண்ணிடணும். நல்ல தண்ணி, அதாவது நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக உப்பு தண்ணியிலே வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, அதை வச்சு தொடச்சி எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் காய வச்சுடுவேன். சீக்கிரமாக கருத்து போகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து நார்மல் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கொஞ்சம் வாஷ் பண்ணால் பெட்டர் ரிசல்ட் நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய நாளைக்கு கொஞ்சம் கருத்து போகாது. இந்த செம்பு தான் பயங்கர ரிசல்ட்டு. அதை காட்டிலும் இது வந்து ரொம்ப குயிக்காக நல்ல ரிசல்ட் கொடுத்தது. பார்க்கவே எனக்கு ரொம்ப அன்பிலீவாக இருந்துச்சு. அவ்வளோ பளபளன்னு இருந்தது. வெள்ளி பாத்திரம் எல்லாம் விளக்குறதுக்கு நான் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஷாப்பில் ஒருத்தங்க சொன்னது தான். இது வந்து வெள்ளி வந்து கரைஞ்சி போகாது. நிறைய லிக்விட் நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோன்னா வெள்ளி வந்து நமக்கு கம்மியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் வெள்ளி கம்மியாகாது. இது மீஷோ எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சொட்டு ஊற்றினாலே அவ்வளோ பளபளன்னு இருக்கும். லைட்டாக ஒரு காட்டன் துணி வச்சு இப்படி தொடச்சா போதும். பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்குது. வெள்ளிக்கு இதை வந்து பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கபோர்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணலாம். என்ன இருக்குது இல்லை அப்படின்னு எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா குங்குமம் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ திரும்ப போய் வாங்கணுமா அப்படின்றதுனால எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது. ஸோ அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி செட் பண்ணிட்டேன். அண்டு இது வந்து எங்கள் ஊர் சங்கரன்கோவிலில் கிடைக்கிற புத்து மண். ஸோ இதை எடுத்து நெத்தியில் வந்து வச்சா போதும், காய்ச்சல் தலைவலி எல்லாமே சரியாயிடும். எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் சரியாயிடும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த சங்கரன்கோவிலில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிருந்தாவன் போயிருந்தோம்ல, ஸோ அங்கேயே வந்து ஒரிஜினல் சந்தனம் கிடைக்கும். ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இது மாதிரி நிறைய பாக்ஸ் வச்சுருக்கேன். அது ஒவ்வொன்றும் மட்டும் டெய்லி வந்து நம்ம லட்டு கோபாலுக்கு வந்து இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கப்புறம் மங்கள் தீப்னு சொல்கிற அந்த கப் சாம்பிராணி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கெமிக்கல் இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. இப்போதைக்கு அந்த மங்கள் தீப் தான் வந்து கப் சாம்பிராணி இருக்குல்ல, அது யூஸ் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம வந்து சாமிக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்போம்ல, ஸோ அதுக்கு வந்து மஞ்சள், அது கூட கொஞ்சம் சந்தனம், அப்புறம் கொஞ்சமாக வந்து ஜவ்வாது, அப்புறம் கொஞ்சம் வந்து ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது நல்ல மணமாக இருக்கும்.
சாமி ஃபோட்டோ எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரோஸ் வாட்டரில் ஒரு காட்டன் துணியை வந்து டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே துடைக்கிறது தான். ஃபுல்லாக வந்து தண்ணி வச்சு துடைக்காமல் இந்த மாதிரி துடைக்கும் போது கொஞ்சம் நிறைய நாள் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து வரலட்சுமி பூஜைக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறது அண்ட் என்ன இப்போ வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். எப்போவுமே ஆல்ரெடி இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது முக்கியமானது தேவைப்பட்டால் மட்டும்தான் புதுசு வாங்குவேன். இது வந்து லோக்கல் ஷாப்லேயே வந்து கிடச்சது. இது வந்து அப்படியே கலசம் மேலே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி ப்ளவுஸு. இது கலசத்துக்கு வியர் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் இது பேங்கிள்ஸு. நம்ம தாம்பூலத்தில் வச்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ப்ளவுஸ் பீஸ். இது வந்து நார்மலாக லைனிங் இல்லாமல் கூட ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலான்னாங்க. சரி யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு இந்த மாதிரி வாங்கிட்டேன். அண்டு பேக் ட்ராப் எப்போவுமே வாங்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து கர்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் எல்லாமே இது வரைக்கும். இப்போ வந்து கர்டன்ஸ் வந்து பின்னாடி வந்து வைக்க முடியலைன்றதுனால சரி பேக் ட்ராப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கில் போடுற அந்த கர்டன்ஸும் அந்த இதுவும் மட்டும் வந்து வாங்கினேன். அது நல்ல ஹைட்டாக இருந்துச்சு. பட் இது வந்து நான் சென்டிமீட்டர் கொஞ்சம் கம்மியாக போட்டேன்னு நினைக்கிறேன். ஹைட் கொஞ்சம் கீழே கம்மியாக இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. முன்னாடி வந்து நம்ம எப்படியும் ஏதாவது ஸ்டூல் அந்த மாதிரி ஏதாவது போடுவோம்ல, கவர் ஆகிடும். இந்த பிளேட்ஸ் வந்து நம்ம தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கறதுக்காக இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை சேஞ்ச் பண்ணாமல் இப்படியே இந்த வருஷம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதான் வந்து வாங்கியிருக்கிறேன். அது போக என்னென்ன நம்ம தாம்பூல பொருட்கள் இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே வந்து எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தேன். எது கம்மியாக இருக்குது, எது அதிகமாக இருக்குது, என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லாக தேடி எடுத்து தனியாக வச்சிட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே எல்லாம் தனியாக வச்சுருந்தேன்ல, இது அம்மனுக்கு போடுற அந்த தலைமுடி, பின்னாடி வைக்கிறது, இது வந்து அந்த வாகைன்னு சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறம் அந்த மாலை, வாழைத்தண்டு வைக்கிற அந்த ஸ்டாண்டு, அப்புறம் டெக்கரேஷனுக்கு தேவையானதெல்லாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கிற திங்ஸ் தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் வெளியில் எடுத்து எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்னென்ன வேணும், வேணாம் அப்படின்னு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எழுதிட்டுருக்கேன். என்ன வேணும், வேணாம், அப்புறம் என்ன பிரசாதம் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் எழுதிட்டுருக்கிறேன். ஆக்சுவலி வரலட்சுமி பூஜைக்கு வந்து என்னென்ன வேணுன்றதை எழுதிட்டேன். ஸோ எழுதி எவ்வளோ அமௌண்ட் ஆகும் எல்லாமே கால்குலேஷன் பண்ணி எழுதிட்டேன். அதுக்கப்புறம் யோசனை வந்துச்சு, சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ என்னோடய பிளானு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தாம்பூலத்துக்கு வந்து மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, வெத்தலை பாக்கு, பூ, பழம், அப்புறம் வந்து வளையல், 1 ரூபி காயின், இல்லை 5 ருபீஸ், இல்லை 10 ருபீஸ் கூட நம்ம கொடுக்கலாம். அண்ட் தேங்காய், அப்புறம் சீப்பு, கண்ணாடி, ப்ளவுஸு. ஸோ இதில் வந்து இந்த தேங்காய், சீப்பு, கண்ணாடி, மெஹந்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டது தான். இப்போல்லாம் ரீசெண்டாக எல்லாம் ட்ரெண்டிங்கிறதுனால ஆட் பண்ணுறாங்க. நம்ம கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம மங்கள பொருளுக்கு கொடுத்துக்கலாம். இது வந்து தாம்பூலத்துக்கு தேவையானதெல்லாம். இதுதான் வந்து பேசிக்கான ஒன்று. அண்டு தாம்பூலத்துக்கு இது தான். பிரசாதத்துக்கு வந்து இதில் ஒரு 11-15 ஐட்டம் எழுதியிருக்கிறேன். இதுலேருந்து ஏதாவது ஒரு 3 இல்லை 5 வந்து 5 வந்து பிக் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் ஐடியா கிடைக்கும்ல என்னென்ன பண்ணலாம் பிரசாதத்துக்குன்னு சிம்பிளாக, அதுக்கு தான். ஸோ புளியோதரை, வடை, சுண்டல், கேசரி, சுசியம், லெமன் ரைஸ், சக்கரை பொங்கல், லட்டு, முறுக்கு, தயிர் சாதம், தேங்காய் சாதம், பாயாசம், சோமாசி, போலி அண்டு நவதானியம், ரவா லட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏதாவது ஒரு 3ஓ ஒரு 5ஓ பண்ணுவேன். சேஞ்ச் ஆகும். யாரோ வந்துட்டாங்க, நான் பார்த்துட்டு வரேன். இங்கே வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறேன். ஸோ இதிலேருந்து ஏதாவது வேணுமோ அதெல்லாம் எழுதியிருக்கேன். எப்போவுமே வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி தான் வந்து குக் பண்ணுவேன். ஸோ அதையுமே வந்து லிஸ்ட்டு பண்ணி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ ஆகும் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்னன்றதை பார்க்கலாம். அண்ட் என்னோடய வீட்டில் சிம்பிளாக இப்படி தான் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சரி, பாய்.